ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 8ஆம் வகுப்பு பயிற்சி 6.1 ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேறொருவரால் முன்பே சேகரித்து வைத்திருக்கும் தரவுகள் அப்படின்னா நமக்கு வேறொருவரால் அப்படின்னா செகண்ட் பர்சன். ஸோ வந்துட்டு நமக்கு இரண்டாம் நிலை தரவுகள். சரிங்களா? அடுத்த 2வது கொஸ்டின் பாருங்கள். 25 to 35 பிரிவு இடைவெளியின் மேல் எல்லை. மேல் எல்லை அப்படின்னா இந்த மேல் எல்லை. சரிங்களா? அது 35. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். 200, 15, 20, 103, 3, 197 வீச்சு. வீச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம இருக்கிறதுலே பெரிய நம்பர் 200, இருக்கிறதுலே சின்ன நம்பர் வந்துட்டு 3. ஸோ இதுலேருந்து இதை நம்ம கழிச்சோம் அப்படின்னா 197. 200 - 3 = 197. அடுத்து பிரிவு அளவு 10 மற்றும் வீச்சு 80 எனில் பிரிவுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பிரிவு எண்ணிக்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா வீச்சு பை பிரிவின் அளவு. ஸோ 80 வீச்சு என்னது 80, பிரிவின் அளவு 10. ஸோ ஒரு 10 10, 8 10 80. ஸோ பிரிவு அளவின் எண்ணிக்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா 8. ஸோ வட்ட விளக்கப்படம் என்பது டேஷ் வரைபடம். வட்டம்னா நமக்கு வட்டம். ஸோ வட்ட விளக்கப்படம் வந்துட்டு வட்ட வடிவான அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். ஸோ சரியா தவறா பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், உள்ளடக்கிய தொடர் ஒரு தொடர்ச்சியான தொடர். இது வந்துட்டு சரியா தவறான்னு நம்ம பார்க்கணும். பேஜ் நம்பர் 224 எடுத்துக்கோங்க. அதுலேயே நமக்கு அந்த ரோஸ் கலர் பாக்ஸில் வந்துட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு 11 to 20 பிரிவு இடைவெளின்னு உள்ள அமையும் தெளிவாக இது ஒரு தொடர்ச்சியற்ற தொடர் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். எடுத்துக்காட்டாக 11 to 12, 11 to 20, 20 to 30, 31 to 40, 41 to 50 என்பது ஒரு உள்ளடக்கிய தொடராகும். இங்கு 11 மற்றும் 20 ஆகிய தரவுகள் பிரிவு இடைவெளியில் அமையும் தெளிவான இது ஒரு தொடர்ச்சியற்ற தொடர். ஸோ நமக்கு வந்து தவறு. ஸோ இது வந்து நமக்கு தவறு தான். சரிங்களா? வட்ட விளக்கப்படம் மூலம் மொத்த பகுதிகளின் கூறுகளை ஒப்பிட்டு பார்க்க முடியும். சரி. ஸோ வந்துட்டு அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்துட்டு பேஜ் நம்பர் 225 பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். வட்ட விளக்கப்படம்ல தான் நமக்கு வந்துட்டு மொத்த மதிப்பின் கூறுகளை பகுதிகளாய் பிரிக்கப்படும் சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு நம்ம ஆன்சர் வந்து சரி தான். ஸோ வந்துட்டு பார்க்க முடியும். சரி. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். ஊடக மற்றும் தொழில்துறையினர் வட்ட விளக்கப்படத்தை பயன்படுத்துகின்றனர். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க. வட்ட விளக்க அந்த கொஷின் அந்த பேஜுக்கு மேலே பாருங்கள். வட்ட விளக்க அந்த ரோஸ் கலர் பாக்ஸில் வட்ட விளக்கப்படத்தின் பயன்கள். தொழில்துறை மற்றும் ஊடகத்துறையினர் வட்ட விளக்கப்பட முறையை பரவலாக பயன்படுத்திக்கணும். ஸோ இதுவும் நமக்கு சரிதான். சரி எழுதிக்கோங்க. அடுத்தது வட்ட விளக்கப்படம் என்பது 4வது கொஷின். வட்ட விளக்கப்படம் என்பது வட்டத்தை பல்வேறு வட்டக்கோண பகுதி கூறுகளாய் பிரிப்பது. இதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவும் நமக்கு பேஜ் நம்பர் 225 பாருங்கள். வட்ட விளக்கப்படம் என்பது அது பல்வேறு கூறுகளை இந்த இத்தனை கூறுகளை நம்ம பிரித்து தான் அதை வந்துட்டு நம்ம அதோட பயன்படுத்துறது வந்துட்டு அது நமக்கு சரின்னு பார்க்குறது வந்துட்டு இதில் தான் நமக்கு தெரியும். ஸோ அதுவும் நமக்கு பாருங்கள். வட்டத்தின் பரப்பளவு கூறுகளின் மொத்த மதிப்பால் குறிக்கப்படும். வட்டத்தின் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியும் வெவ்வேறு கூறுகளால் குறிக்கப்படும். இங்கே ஒரு வட்டமானது வட்டக்கோண பகுதிகளால் பிரிக்கப்படுகிறது. ஸோ வந்துட்டு இதுவும் நமக்கு வந்துட்டு சரி. பாருங்கள். வட்ட விளக்கப்படம் என்பது வட்டத்தை பல்வேறு வட்டக்கோண பகுதி கூறுகளாய் பிரிப்பது. சரி.